ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒரு மனைவி மட்டும் ஆபிரகாம் வீட்டை விட்டு நாட்டை விட்டு எல்லாத்தையும் விட்டு வெளியே இறங்கி போன்னு சொல்லி, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இப்போ சொந்தக்காரங்க கேட்கறாங்க, ஆபிரகாமே பிரயாணம் எங்க? அவர் சொன்னார், தெரியாது. எங்க போறேன். ஆனாப்பா எங்க போறேன். எங்கப்பா போறேன்ப்பா எங்க போற? ஆண்டவர் சொன்னாரு போறேன். 1-2 பேர் சொல்லியிருப்பாங்க, போ சீக்கிரம் திரும்ப வருவேன்னு சொல்லி. இப்போ வெளியே வந்த பிறகு சொல்றாரு, நீ சுற்றி நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு தரு. எப்ப நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி, ஏதாவது நம்புறது மாதிரியாங்க இருக்கு. நடக்கிறதெல்லாம் தருவேன்னு சொன்ன நம்புறது மாதிரியா இருக்காங்க. இன்றைக்கு தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் தேசம், ஆபிரகாம் நடந்த தேசம். அந்த தேசம் ஆபிரகாமுடைய வம்சமாகும். அந்த இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் 22 அரேபிய நாடுகள் இருந்தும் அந்த இஸ்ரேல் தேசத்தை அசைக்க முடியாததற்கு காரணம், ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒன் நிமித்தம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவனை வைத்து உலகத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொண்டிருக்கிறார். இப்ப வார்த்தைக்கு வல்லமை புரிஞ்சிச்சா? நம்ம இப்ப பல நேரத்தில் வார்த்தைக்கு வல்லமை வேண்டாம், கரத்திலிருந்து ஒரு 2 லட்சத்தை இன்றைக்கு தந்தால், நான் ஏசு நல்லவர், அப்புறம் காசு தீர்ந்த பிறகு ஏசு என்ன செஞ்சார், எனக்கு காசு அல்ல, எனக்கு அவர் ஒரு வார்த்தை தந்தார்னா என் தலைமுறைகளையும் அவர் அந்த வசனத்தை வைத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் கிடையாது. அங்கேயும் பாவங்களும் போதையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அதன் மத்தியில் அவர்களை நிப்பாட்டி பிடித்து வைத்திருக்கிறது ஒன்று உண்டானால், ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், ஆகையினால் அந்த நாட்டை அதை வாக்குத்தத்தத்தை வைத்து அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என் தாய்மார்களே, என் ஐயாமார்களே, சாகருக்கு முன்னால நம்ம பிள்ளைகளை குறித்த ஒரு வார்த்தை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுறானா? என் எதிர்காலத்தை குறித்த ஒரு வார்த்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுறானா?